ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் எம்கே சைரிஷ் வைப்ஸ். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது அதிகாலை 4 மணி ஆகுது. நாங்கள் இன்னும் ஒரு 1 ஹவரில் ரூமில் இருந்து கிளம்பி நார்தன் ஐர்லாண்ட் போக போகிறோம். ஸோ இப்போது போகிறதுக்காக கொஞ்சம் ப்ரெட்டு, அப்புறம் லஞ்சு, போகிற வழியில் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு அப்படியே நேராக நார்தன் ஐர்லாண்ட் போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நார்தன் ஐர்லாண்ட் ட்ரிப் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போவோம். இன்று நாங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் நார்தன் ஐர்லாண்ட் அப்படின்ட்டு யூகேல இருக்கிற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்க ஜெயண்ட் காஸ்வே அண்ட் டைட்டானிக் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேஸ்க்கு போறோம். ஸோ இந்த வீடியோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. And I know the weather isn't great, but it's unmistakably, unarguably beautiful. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா Giant Causeway. The Giant Causeway, a World Heritage Site. ஐ திங்க் அவங்க மேலே நிற்கிறாங்களா, அதெல்லாம் அந்த கல் தான் நினைக்கிறேன். ஓ, இதான் அந்த எக்ஸகன். வா பார்த்தாச்சா? எக்ஸகன் இது எப்படி ஆச்சு? இங்க பின்னாடி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எக்ஸகன் ஷேப்ல இருக்கும். ஆக்சுவலா இந்த பிளேஸுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு.
shoreline around the shore. That's something left there by the Ice Age 15,000 years ago. No, that's the Ice Age for that. So if you look behind us there, see the columns there in the cliff? So those are the organ pipes. If you look at that layer of rock just sits flush on top of the columns there, a layer like that would originally have sat on top of these columns. So it kind of ஸோ இந்த பிளேஸ் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸகன் ஷேப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுதான் இது வந்து லைக் ஃபேமஸ் ஆனதுக்கு வந்து ரீசனு. அண்ட் இதுக்கு வந்து லைக் நிறைய பேக் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து முன்னாடி வந்து ஃபின் மக்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயண்ட் இருந்திருக்கிற அப்படி அவர் வந்து இங்கேருந்து இப்படியே நேராக போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்காட்லாண்டுடைய ஹைலேண்ட்லாம் வந்து இருக்குது. அதுக்கு வந்து இங்கேருந்து ஈஸியாக வந்து போயிடும். ஸோ அந்த ஸ்காட்லாண்டை சேர்ந்த இன்னொரு ஜெயண்ட் இருந்திருக்கிற அப்படி அவர் கூட சண்டை போடுறதுக்காக இது வழியாக போகிறதுக்காக லைக் இந்த மாதிரி ஒரு பாத் வந்து க்ரியேட் பண்ணி போனதாக ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபின் மெக்கூல் வந்து ஒரு தடவை அந்த மாதிரி பாத் க்ரியேட் பண்ணி போயிட்டு அங்கே வந்து அந்த ஜெயண்ட்டை பார்த்து அவர் ரொம்ப பெருசாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு வீட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டதாகவும், வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறப்போ அவரோட ஒய்ஃப் வந்து இவர் வீட்லேயே ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த டைமில் அந்த ஸ்காட்டிஷ் ஜெயண்ட் வந்து இங்கே வந்து இவரை தேடி இவரை கொல்றதுக்காக வர்றப்போ என் புருஷன் வெளில போயிருக்காரு, என் குழந்தை தான் அங்கே தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு ஸ்டோனெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அது மாதிரி ஒரு பெரிய போர்வையை போற்றி ஒரு பெரிய ஜெயண்ட் குழந்தை தூங்குற மாதிரி காட்டி இவரை வந்து ஏமாற்றி குழந்தைய அவ்வளோ பெருசுனா அப்போது அவன் எவ்வளோ பெருசாக இருப்பான் நைஸாக கொண்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயம்படுத்தி துரத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து வந்து ஒரு காலத்தில் நார்த் அமெரிக்காவுடைய ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து லைக் நிறைய எரிமலைகள் இந்த வல்கனோஸ்லாம் இருந்துச்சு. அதில் இருக்கிற அந்த லாவாலாம் வந்து பொங்கி வெளியில் வந்து அது ரொம்ப ஸ்லோவாக கூலாக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த எக்ஸகன் ஷேப்பில் வந்து உருவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேர் இருக்குல்ல, மட்டு வந்து காயும் போது அப்படியே வெடிச்சு 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 வரும்ல, அதே மாதிரி தான் லாவா ரொம்ப ஸ்லோவாக கூல் டவுன் ஆச்சுன்னா இந்த ஷேப்பில் கல் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து அங்கேருந்த ஒரு கைடு வந்து சொன்னாங்க. Where there's a lot more space. I know this looks like there's a lot of space, but trust me, the middle of Ireland is just there's nothing. It's very flat ground, and it goes on for miles and miles and miles. And at one point, that whole outcrop of land would have had a castle on it, and it would have been joined to the land just by a little tiny bridge. People on here who have seen a lot of it. There's a scene filmed on that beach. Butcher the name of this character, but is it the White King, something like that? The White King ambushes him there on that beach. They have beyond, so this side is that, just beyond that, not too far, just beyond that is Scotland. And normally you could say it and go. வந்து இந்த சீசனில் இந்த லேம்ப்ஸ்லாம் வந்து குட்டி போடுற சீசனாக. ஸோ எங்கே பார்த்தாலும் லேம்ப் குட்டி நிறையா இருக்கும், இல்லைனா அந்த லேம்ப்ஸ்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு போகிற வழியெல்லாம் எங்கள் டிரைவர் வந்து சொல்லிகிட்டே போனார். கேம் ஆஃப் த்ரோன் எதுவும் வேணாம். இப்போ செகண்டாக எந்த பிளேஸ் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் பில்ட் பண்ணி அதோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண பிளேஸ். ஸோ பெல்ஃபாஸ்டில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்து தான் டைட்டானிக் வந்து அதோடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ டைட்டானிக் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக லேண்டை டச் பண்ண பிளேஸ் அப்படின்னா அது வந்து இந்த இடம் தான். ஸோ பெல்ஃபாஸ்ட் நார்தர்ன் அயர்லாண்டில் இருக்கிற ஒரு கவுண்டி பெல்ஃபாஸ்ட். டைட்டானிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து இதே டெம்ப்ளேட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த டிக்கெட் வந்து அவங்க கொடுக்கும் போதே ஸோ டைட்டானிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும், ஸோ அந்த ஸ்டைலில் தான் வந்து உங்கள் டிக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்ககிட்ட வந்து கொடுத்தாங்க.
டைட்டானிக்கோடைய மூவி படி பார்த்தோம்னா இதுதான் வந்து பெல்ஃபாஸ்ட் சிட்டி. இங்கே தான் எங்கேயோ ஒரு ஓரமாக வந்து ஜாக் வந்து சீட் விளையாடிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே ஓடி வந்து டைட்டானிக்கில் வந்து ஏறிருப்பார். அண்ட் என் பின்னாடி பெருசாக ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பில்டிங்கோடைய சைஸ் அந்த ஒவ்வொரு எட்ஜுமே வந்து டைட்டானிக்கோடைய டைமென்ஷன். ஸோ டைட்டானிக் வந்து இந்த ஹைட்டில் தான் வந்து இருந்திருக்கும். அண்ட் அதில் வந்து இப்போது சின்ன 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 ட்ரையாங்கலாக கட்டியிருக்காங்களா, அது ஒவ்வொரு ட்ரையாங்கலுமே லைக் அதில் இறந்தவங்களை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 1500 பேர்ஸ் மெம்பர்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சுற்றி 360 டிகிரி வியூ பார்த்தோன்னா அது ஒரு 1500 ட்ரையாங்கல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஃபன்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. உள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட் வந்து பெல்ஃபாஸ்ட் சிட்டி பற்றி தான் பெருசாக இருந்துச்சு. பெல்ஃபாஸ்ட் சிட்டியில் வந்து அந்த காலத்தில் மக்கள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய தொழிலெலாம் என்னெல்லாம் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. ப்ரெஸ் பண்ண வருது பத்தியா? ப்ரெஸ் பண்ண போயிடும். ஓ இம்போர்ட் இதெல்லாம் இங்கே வாங்கியிருக்கோம். அண்ட் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதுதானே பாப்பா? Up to what percentage of the world's team? அப்புறம் உள்ளே போக 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 டைட்டானிக் பற்றி, டைட்டானிக் எப்போ பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, எப்போ பில்ட் பண்ணி முடித்தாங்க, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதுக்கப்புறம் டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் டைட்டானிக் பில்ட் பண்ணும்போது அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி என்விரான்மெண்ட் இருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி ஒரு சின்ன ரைடு மாதிரி இருந்துச்சு. ஸோ கேபிள் காரில் ஒரு 6 பேர் உட்காந்து போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது உள்ளே வந்து ப்ரொஜெக்டர்லாம் வச்சுட்டு நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது வந்து பற்ற வைக்கிறாங்க, அந்த இடம் சூடாக இருக்கும்னா அந்த இடத்துல வந்து ஹீட்டர் போட்டு நம்மளுக்கு சூடாக இருக்கிற மாதிரியும், அப்புறம் சவுண்டு வந்து என்ன மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும் அதுக்கு வந்து ஸ்பீக்கரில் அந்த மாதிரியும், விஷுவலாக வந்து ப்ரொஜெக்டர் வச்சு அதுக்கப்புறம் காற்றடிக்கிற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் நல்லா இருந்துச்சு. Put me to work on 401. That's what we called her. We knew she'd be the largest passenger ship in the world, but we didn't call her Titanic then. I was there from the beginning. I watched the ship race lay the keel blocks. They slipped out wooden blocks on the slipway to start with. Then the keel at top of it, like a backbone. Then the frames attached to that, like a skeleton. Workshops everywhere. It took weeks to find your way around. There were workshops for every trade you ever heard of. Painters, sailmakers, coppersmiths, boiler makers, cabinet makers. I even learned a bit about French polishing off them. Harlem was a fine place to work, but dangerous.
Every ship cost a life, and there'd be lots of injuries besides. I was in the engine works for a while. Very well equipped it was. That's where we built the triple expansion engines. 2 of them, each as high as a 3-story house. I worked in the frame bending shop. You'd heat steel beams in the furnace, then hook them onto slabs of cast iron and hammer them curved. It was skilled work. You had to bend them more than you needed because the frame straightened out a little when it cooled. The shell plates that made up the hull weighed up to 4.5 tons. They were taller than the da. The plates were overlapped on the edges. Some were raised, one after another. We called it clincher. One of the foremen taught me years ago. That's how you built steel ships. I worked as a heater boy. You had to heat the rivets on a wee plate. You pumped the bellows till the rivet was white hot. Then you get a hold of it with your tongs and throw it up to the catcher. And he put it in the hole in the plate with the holder up. There were 2 of us on the other side of the plate with the holder up. We had to hammer the rivet so it filled the hole before it turned dull red. The double bottom. That's a wee space we called the tanks, made up of steel plates. The rest of the rivet squad all had to fit into that gap. One of the foremen would check each rivet with a special hammer. If it made a ringing sound, we'd have to go back. I'd get scared working down in that double bottom. You only had candles for light. And the constant hammering against the shell plate. You could hear it all over Belfast. Some of those boys ended up stone deaf, so they did. We were paid 31 bob a week. The heater boy and catcher did 16 bob. We all worked the same 54 hours. The upper deck was steel too, and part of the strength of the ship. There's no straight lines in the ship. And when you look down the weather deck, you can see the shear of the hull, but stop for reflection at sea. The stern frame had to be strong enough to take the rudder turning in heavy seas. You'd have all these timbers and guy wires to steady the frame, and men scurrying around like ants underneath. When we came to launch day, I was torn between pride and fear. Tallow, train oil and soft soap. So the ship would slide when they shifted our weight off the blocks. That was the most dangerous part. When the shipwrights were knocking away the last props. எனக்கு அந்த ரைடுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக ரியல் எக்ஸ்பீரியன்ஸே கிடச்சிச்சு. நல்லா அந்த ஒரு வைப் கிடச்சிச்சு டைட்டானிக் வைப். ஸோ May 31st, 1912 வந்து டைட்டானிக்குடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃபஸ்ட் ட்ரையல் ரன் வந்து போயிட்டுருக்கு. ட்ரையல் ரன்னுக்கு வந்து ஒரு 2-3 சிட்டிக்கு போகுது. பெல்ஃபாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வருடம். அதுக்கப்புறம் கார்க்கில் போர்ட் ஆஃப் கார்க்கு வருது, குயின்ஸ்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 2-3 பிளேசஸ்க்கெலாம் போகுது. அங்கேருந்து நியூயார்க் வந்து போகணும், அதான் டெஸ்டினேஷனு. ஸோ அதை பற்றிலாம் வந்து போட்டிருந்தாங்க. தேர்ட் கிளாஸ் தான் கிடைக்கும். அது ஃபோட்டோ. Titanic's launch in May 1911 was watched by almost a year of fitting out fun, transforming the massive hull into a sumptuously adorned liner described by the White Star Line as the Queen of the Ocean. By March 1912, the Titanic was ready for Belfast. Before she பெல்ஃபாஸ்ட்லேருந்து சவுத் ஆம்ப்டன். அதான் அப்புறம் போர்ட் ஆஃப் சவுத் ஆம்ப்டன் போயிட்டு அரைவ் Thursday 4th of April 1912. அப்புறம் இங்கேருந்து செர்போர்க் அப்படிங்கிற ஒரு இடம். இங்கே வந்து எப்போனா Wednesday 10th of April
அதுக்கப்புறம் குயின்ஸ் டவுன் போர்ட் ஆஃப் கார்க் காருக்கு வந்திருக்கு. அங்கே 11th April 1911 இது வந்து ட்ரையல் ரன்னு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய கோட்ஸு வீடியோலாம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம நியூயார்க் வந்து ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்பர்க் வந்து பார்க்குறாங்க. ஐஸ்பர்க் பார்த்ததுக்கப்புறம் அங்கே கப்பலுக்குள்ளே கேப்டனுக்குள்ளே வந்து நிறைய கான்வர்சேஷன் போகும்ல, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தான். 9:30 PM வந்து ஹெவி பேக் ஆஃப் ஐஸ் வந்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மெசேஜ் ரிசீவ் தேங்க்ஸ் அப்படின்றாங்க. நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மோர்ஸ் கோட்லேயே வந்து இன்ஃபர்மேஷனை இது பண்ணி எங்கள் கப்பல் வந்து ஐஸில் இடிச்சிருச்சு, எமர்ஜென்சி, எங்களுக்கு உடனே ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே படிக்கும்போது அவங்க கொடுத்துருந்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அவங்க போட்டிருந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு லைக் நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம், எப்படி இருந்திருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்க அனுப்பின அந்த ஒவ்வொரு மெசேஜஸுமே அதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது லைக் அந்த ஃபீல் அப்படியே அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருந்துச்சு. And the funnel, weighing perhaps 50 or 60 tons, fell down with a crash on the water. It missed the rock by, and some of us hanging onto it, by inches. அது அங்கே ரோஸு காண்றான். அங்கேருந்து வார்னிங் வார்னிங் இவங்க போனது வந்து ஏப்ரல். அது வந்து கிட்டத்தட்ட சம்மருக்கான டைமு. அந்த டைமில் ஐஸே இருக்கக்கூடாது. ஸோ ஐஸ் இருந்தது வந்து லைக் ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷனு. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் ஃப்ளோ வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஸோ ஐஸ் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து போயிட்டுருக்கு. இவங்க போன அந்த டைமில் ஒரு பெரிய பல்ஜ் வந்து குறுக்க வந்து அது தான் அந்த ஐஸ் ஃப்ளோ. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கப்பல் மூழ்கி அவ்வளோ பேர் செத்து. டைட்டானிக் பக்கத்தில் இவ்வளோ கப்பல் இருந்திருக்கு. ஒன்று கலிஃபோர்னியன், I'm going with some of the nicest people in the world too. Isn't that just splendid? This going away from home will make me a better man and try and lead a good life. எங்களுடைய லாஸ்ட் ஸ்டாப் வந்து இன்னைக்கு எங்கன்னா பெல்ஃபாஸ்ட் சிட்டி சென்டர். ஸோ இதுதான் வந்து பெல்ஃபாஸ்ட் சிட்டி சென்டர். இந்த பின்னாடி தெரியுறது வந்து சிட்டி ஹால். ஸோ இங்கே வந்து நீங்கள் நம்மளுடைய பிரிட்டிஷுடைய ஆர்கிடெக்சர்லாம் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, பெல்ஃபாஸ்ட் சிட்டி வந்து லைக் டப்ளினெல்லாம் விட பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வந்து ஆக்சுவலாக 2 groups ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஒன்று வந்து அயர்லாண்ட் சப்போர்ட்டர்ஸு, இன்னொரு குரூப் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட்டர்ஸு. இவங்க 2 பேருக்குள்ள வந்து லைக் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் வந்து இங்கெல்லாம் வந்து லைக் அடிக்கடி பாம் பிளாஸ்ட் நடக்கும். பெல்ஃபாஸ்டில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து யாருக்கு கோவம் வந்தாலும் போய் பாம்பு வச்சுருவாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து முன்னாடி வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து ரெட் கலர், ப்ளூ கலர்,
அப்புறம் எல்லோ ஒயிட்டு அப்புறம் க்ரீன் அந்த இதுலலாம் இருக்கும். ஸோ ரெட் அண்ட் ப்ளூ வந்து இங்கிலாந்துடைய பஸ், அவங்க கொடியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான பஸ்ஸஸ்ஸு. ஆரஞ்சு க்ரீனு ஒயிட்டு இதெல்லாம் வந்து அயர்லாண்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி பஸ்ஸஸ்ஸு. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து கோவம் வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு க்ரீன் கலர் பஸ்ஸையோ ஒயிட் கலர் பஸ்ஸையோ பிடிச்சி அதில் பாம்பை வச்சு அந்த ஹோட்டலுக்கு விட்டு வெடிக்க வச்சிருவாங்க. இல்லை ஒரு காரை வச்சு வெடிக்க வச்சிருவாங்க, அது உள்ளே போய் பாம்பு வச்சிருவாங்க. அதே மாதிரி ஐரிஷ்க்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ளூ இல்லை ரெட் கலர் பஸ்ஸை விட்டு வெடிக்க வச்சிருவாங்க. இதுதான் வந்து ரொம்ப காமனாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா லைக் பிரிட்டிஷ் வந்து எதனால இந்த பாம்பு பிளாஸ்ட்லாம் அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இருந்தார், அப்படிதான் நினைக்கிறேன். கிளிங்டனா எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அவர் வந்து நாங்கள் பிரிட்டிஷ் வந்து நார்தன் அயர்லாண்டை நாங்கள் ரூல் பண்ணுறனால தானே. ஸோ நாங்கள் இங்கே வந்து இங்கேருந்து நாங்கள் லைக் நாங்கள் ரூல் பண்ணல, மிலிட்ரி அந்த மாதிரி வச்சு ரூல் பண்ணலாம், அப்படின்னா பாம்பு பிளாஸ்ட்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் வந்து பாம்பு பிளாஸ்டே நடக்கல. ஸோ இப்போ வரைக்கும் பிரிட்டிஷ் வந்து நார்தன் அயர்லாந்து வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இங்கிலாந்து கீழே தான் வரும். பட் இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து 100% வந்து இதை ரூல் பண்ணலை. அப்புறம் இங்கே உள்ள பஸ்ஸோடைய கலர் எல்லாத்தையுமே பிங்க் கலரில் வந்து மாற்றிட்டாங்க. பிங்க் கலராக மாற்றினதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ ரெட் அந்த மாதிரி வச்சோன்னா அவங்க பாம்பு வச்சிருவாங்க, இவங்க பாம்பு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிங்காக மாற்றிட்டாங்க, நியூட்ரலாக அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதோட So back then, the normal thing to do would be to greet people with a little blessing like that. God bless you. You'll see that when you leave a village or leave a town. Okay, you'll see Slán or you'll see Slángafull. Yeah, look at that. Everybody's speaking so much Irish. It's great to hear. So Howth, Howth, right? Howth, little seaside town. There's some good fish and chip shops there, some good pubs and cafes. There's also